கரூரை தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்த மன்னர் புகழ் சோழர். அந்த பார்த்திங்கன்னா கரூர் பார்த்திங்கன்னா இந்திரலோகத்துக்கு இணையாக இருக்குமா. சோழவள நாடு வந்து கரூர் வந்து இந்திரலோகத்துக்கு இணையாக அந்த கோபுரங்களும் மாட மாளிகளும் அந்த புகழ் சோழர் அரசர் வந்து அப்படி ஒரு நல்லாட்சி பண்ணி அந்த காட்சியை வந்து எழில்மிக்க அழகு நயத்தோடு காட்சி அளிக்குமா. ஏன்னா அங்கே இருக்கிற சாமியோட பேர் பார்த்திங்கன்னா பசுபதீஸ்வரர். பசு காமதேனு வழிபட்டதால் அங்கே இருக்கிற சாமியோட திருநாமம் பேர் பார்த்திங்கன்னா பசுபதீஸ்வரர். அங்கே வந்து அந்த புகழ் சோழர் அரசர் வந்து நல்லாட்சி புரிந்து வந்தார். அங்கே வந்து சாமிக்கு தினம் ஒரு அடியார். அந்த அடியார் யார் பார்த்திங்கன்னா சிவகாமி ஆண்டார். சிவகாமி ஆண்டார்னா பெண் அடியார்னு நினச்சிக்காதீங்க, ஆண். அந்த சிவகாமி ஆண்டார் வந்து தினமும் பார்த்திங்கன்னா விடியற் காலையில் எழுந்து சாமிக்கு மலர் கொய்து பறித்து அந்த ஆளிலை அப்பாவுக்கு, ஏன்னா 2 நாமம் அப்பாவுக்கு, பசுபதீஸ்வரர் ஆணிலை அப்பர், அந்த அப்பாவுக்கு மாலை கட்டி போட்டுறது அந்த தொண்டை அவங்க செஞ்சுன்னு வந்தாங்க. அப்படி அந்த சிவகாமி ஆண்டார் என்ன பண்ணாங்க, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கோயிலில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து விசேஷம். அந்த ஊரில் கரூரில் ஏதோ பெரிய விசேஷம். அப்போது பார்த்திங்கன்னா கோலாகலமாக இருக்குது. ஊரே வந்து திருவிழா கோலம் பிரம்மாண்டமாக இருக்குது.